Good morning, praise Lord. Welcome to this video. இது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ இந்த நெக்லஸ் பார்க்குறீங்க, இது ஆர்டிஃபிஷியல் தான். இது 2000 ரூபாவோ அது கூட கம்மி தான் இது. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி நிறைய கிடைக்குது. இதெல்லாம் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஆசை. ஆனால் நான் அது மாதிரி நிறைய எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு இல்லை. இது நீங்கள் வெளியே போய் கோல்ட்டில் செஞ்சு வாங்கணுன்னா லட்சக்கணக்கில் அவங்க கேட்பாங்க. ஸோ இது வந்து சேம் லுக்ஸ் அட் லோயர் காஸ்ட்ன்ற மாதிரி நான் இந்த வீடியோக்காக நான் இதை வாங்கினேன். அதோட வந்து இதெல்லாம் வந்து பனிஷ் பண்ணணும். லேடிஸ் வந்து இதுமாரி முன்னுக்கு வரதை வந்து தடுக்கணும். லேடிஸ் வந்து வீட்டில் தான் இருக்கணும். அவங்க போலீஸாவோ இல்லை வேறு துறைகள்லையோ அவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு மினிஸ்டர்ஸ் கூட பேசுகிறாங்க அப்படின்னு நான் நியூஸ் படிச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு லேடிஸ் ஸ்போக்ஸ்மேன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட என்னுடைய லைஃப்பை நான் ஹாப்பியாக வாழ விரும்புகிறேன். ஐ ஒன்ட் லெட் சம்படி பனிஷ் மீ. ஸோ நான் படித்ததுக்கு ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். என்னுடைய விருப்பமான முறையில் நான் அதை செய்ய விரும்புகிறேன். நான் பாவம் செய்ய விரும்பலை. ஸோ இதை வந்து நான் அணிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு வந்து நான் பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ணலை. அது ஒன்றாச்சா. ரெண்டாவது வந்து டெலிவிஷன் அந்த மாதிரி மியூசிக்கு அதை நான் பார்க்கவும் கேட்கவும் அதை கர்த்தருடைய வெளிச்சத்தில் இன்டர்பிரட் பண்ணவும் விரும்புகிறேன். ஸோ ஒரு ஆத்மாவுக்காக நான் போராடி நான் ஜெபித்து வரேன்னு நான் சொன்னேன். அந்த ஆத்மா என்ன சொல்லுது, உலகம் பூரா ஸ்டார்வேஷனாக இருக்குது. செக்ஷுவல் ஏதோ ஒரு ஸ்டார்வேஷன், பலவிதமான ஸ்டார்வேஷன் இருக்கிறதுனால தான் வந்து குடிக்கவும் இல்லை தற்கொலைக்கு அது மாதிரி பலவிதமான போதைகளுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ மெனி பீப்புள் அப்ரிஷியேட் மீ. அது உண்மைதான். அதுக்காக என்னை துண்டு துண்டாக வெட்டி குழம்பு வச்சு இந்த மாதிரி ஸ்டார்வ்டு சோல்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டா அந்த ஸ்டார்வேஷன் ஒரு வேலை போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ யூஸ்வலாக வந்து அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் சிரிப்போம். நான் எங்கள் அண்ணெல்லாம் வந்து எதுக்கெடுத்தாலும் சிரிக்கிற பழக்கம் எங்களுக்கு இருந்தது. ஸோ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து எங்கள் பாஸ்டர் வந்து இது மாதிரி ஒரு ரட்சிப்பின் இதை நாங்கள் சாதிக்கிறதுக்கு கப்பு கப்பாக கண்ணீர் விட்டுருப்போம் அப்படின்னு அவர் சொல்வார். பெரிய அளவில் அது நடந்தது. அதில் அவர் அப்படி சொல்லும்போது அது எனக்கு தமாஷாக இருந்தது. பட் அவர் பார்க்குற பார்வை எனக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு நிறைய தெரியுது. வாட் ஆர் த டேஞ்சர்ஸ் ஐ எம் ஃபேஸிங். என் காலருக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவருக்கு தெரியுது, எனக்கு தெரியல. ஆனால் தான் நான் சிரிக்கிறேன். ஸோ கப்பு கப்பாக கண்ணீர் விட்டு தான் நாங்கள் இதை சாதித்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட் நிறைய இருக்குது. ஸோ இங்கே உள்ள பாஸ்டர்ஸ்க்கு இல்லாத அளவு அவருக்கு வந்து அவருடைய மனைவி, சபையில் உள்ள எல்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அவங்க வந்து இந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க சப்போர்ட் இங்கே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாரு இல்லையா, இப்போ என்னை கட் பண்ணி துண்டு துண்டாக்கி குழம்பு வச்சிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு சிலர் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னுடைய மெத்தட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க சொல்கிறாங்க. இதுமாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சாரிக்கே ஃபாலுசா அப்படி சொல்லிட்டு. அதில் வந்து கட்டுக்கறிக்கே அப்படி ஒரு வருது. அது மாதிரி நீங்கள் சத்தமாக பாட்டு வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதுனால தான் ஜூக் பாக்ஸ் மாதிரி நீங்கள் பாட்டு போட்டுட்ருக்கீங்க. அதனால் கூட அவர் அப்படி சொல்கிறாரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓயாமல் சாமி பாட்டு கூட கேட்டு பாருங்கள். அது கூட உங்களுக்கு மார்பிடாக தான் இருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கணும். ஏதோ ஒரு வேர்ட் எழுத்து கொல்லுகிறது,
ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எந்த எழுத்தை வேணாலும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும். ஸோ அதை தான் இதில் சொல்ல வரேன்.